ஆசீவகம். ஆசீவகம் தமிழர்கள் பெருமைப்பட வேண்டிய மதம். இதை மதம்னு சொல்கிறத விட இது நமக்கான ஒரு பண்பாட்டு அசைவு, ஒரு கொள்கை, இல்லைன்னா அது ஒரு பள்ளி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். உலகத்தை நல்வழிப்படுத்துவதற்காக தமிழர்கள் உருவாக்கிய ஒரு வழி தான் ஆசீவகம். அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு வழிபாதையை நம்மளுடைய முன்னோர்கள் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமலேயே நாம் நம்மளை அறியாமலேயே அதை பின்பற்றி நாம் அதுக்குள்ளே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம ஐயனார் கோவில் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஐயனாருக்கு நிறைய வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில குடும்பங்களுக்கெல்லாம் ஐயனாருங்கிற அந்த சாஸ்தா குலதெய்வமாகவே இருப்பார். வருஷம் அவருக்கு படையலை போட்டு அவருக்கான வழிபாடு சடங்குகள் எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் தமிழர்களாகிய நமக்கு நல்வழி போதித்த அந்த நற்பெயர் சாத்தம் தான் நாம் சாஸ்தாவாக கும்பிடக்கூடிய ஐயனார் அப்படிங்கிறது தெரியாமலேயே இந்த பழக்கங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த போதனைகள் என்ன, அவர் நமக்கு சொல்லி கொடுத்த பாதை என்ன அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்காமல் அவரை நம்மளுடைய குருவாக நினச்சி அவரை தெய்வமாக மாற்றி நாம் இன்றைக்கி கும்பிட்டுட்ருக்கோம். இதில் இந்த ஆசீவகத்தை பின்பற்றிய துறவிகள் இருக்காங்கல்ல, இவங்க ரொம்ப கடுமையான ஒரு துறவரத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்திருக்காங்க. அவங்க எப்போவுமே பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடியவங்களாக தான் இருந்திருக்காங்க. அதுவும் திருவோடு கூட இல்லாமல் கைகளில் பிச்சை சாப்பாடு வாங்கி அதை சாப்பிட்றது தான் அவங்களுடைய வழக்கமாகவே இருந்திருக்கு. அப்படி கடுமையான இந்த துறவரத்தோடு சேர்த்து கடுமையான தவம் அப்படிங்கிறதையும் அவங்க செஞ்சுருக்காங்க. இது எந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்கன்னா, ஈமை தாளிகள்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, முதுமக்கள் தாளி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான மட்கலன்களில் உள்ளே போய் உட்கார்ந்து தவ நிலையில் இருந்து தவத்தை மேற்கொண்டவர்களாக அவங்க இருந்திருக்காங்க. அதனால தான் ஒரு சில மட்பாண்டங்களுடைய வாய் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். உட்கார்ந்த நிலையில் அதுக்குள்ளே இருந்த எலும்பு கூடுகள் கிடைக்கப்பெற்றுச்சு அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்க்க முடியும். ஒருவேளை அவங்க ஆசீவக துறவிகளாக கூட இருந்திருக்கலாம். இப்படி தமிழர்களுடைய வாழ்வியலோடு ஒன்றோடு ஒன்று கலந்த இந்த ஆசீவகத்தை பற்றி பார்க்குறதுங்கிறது பத்தாதுங்க. எவ்வளோ ஆழமாக போய் பார்த்தாலும் இன்னும் பத்தலையே, இன்னும் அதிகமாக போய் நாம் பார்க்கணுமே அப்படிங்கிற ஆசைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம பார்க்குற விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்டதுக்கப்புறமா இந்த நேரில் போய் பார்த்தா என்ன, இன்னும் நம்ம ஆராய்ச்சி பண்ணால் என்ன, இப்போ இந்த கோயிலுக்கு போனால் என்ன, இந்த ஐயனாரை போய் பார்த்துட்டு வருவோமா, அங்கே என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற ஆவல்ங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஆவல்ங்கிறது வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஐயனார் கோயிலுக்கு போகலாமா, இந்த கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கிறது தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆசீவகம் அப்படிங்கிற தமிழர்களுடைய இந்த கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றிய தேடல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒன்று. இப்போ வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஆய்வுகளுடைய முடிவுகளை வச்சு நம்ம அலசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதை தாண்டி இன்னும் அதிகமாக நம்ம பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆசீவகத்தை பற்றிய புரிதலை பலருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது தமிழர்களுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் இந்த முயற்சி. இந்த சீரீஸில் நம்ம ஒரு 3 எபிசோடில் ஆசீவகத்தை பற்றி முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனால் அதை தாண்டி நீங்கள் இதுக்குள்ளே ஆழத்துக்கு போய் உள்நீச்சல் அடிக்கணும். அதுக்கு உங்களுக்கு ஆசீவகத்தை பற்றிய ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இதை ஒரு குவிஸ் போட்டி மாதிரி வச்சு அதில் இருந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பரிசு தரலாம் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்கோம். ஸோ 3 எபிசோடு அப்படிங்கிறது இருக்க போகுது இந்த சீரீஸில். இந்த 3 எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறமா 3வது எபிசோடில் ஒரு 5 கேள்விகள் எபிசோடோடைய எண்டில் கேட்க போகிறேன். இந்த 5 கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொல்கிறவங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பரிசுகள் அப்படிங்கிறது வழங்க போகிறோம். என்ன மாதிரியான பரிசுகள் எத்தனை பேருக்கு வழங்க போகிறோம் அப்படின்னா, ஆசீவகத்தை பற்றிய முழுமையான தரவுகளை கொண்ட ஆசீவகமும் ஐயனார் வரலாறும் அப்படிங்கிற ஐயா கா நெடுஞ்செழியன் அவர்களுடைய புத்தகம் ஒரு 10 பேருக்கு பரிசாக வழங்க போகிறோம். அதே மாதிரி எண்ணற்ற கட்டுரைகளையும் இதழ்களையும் வேள்பாரி முதலான பல முக்கியமான புத்தகங்களையும் ஆடியோ புக்ஸையும் கொண்டிருக்கக்கூடிய விகடன் குழுமத்துடைய டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத ஒரு 10 பேருக்கு பரிசாக தரப்போகிறோம். அடுத்து டிஜிட்டல் குயவன் நிறுவனத்தில் இருந்து ஐயனார் சிலை அப்படிங்கிறத ஒரு 10 பேருக்கு தரப்போகிறோம். இது ஒரு கஸ்டமைஸ்டு ஐயனார் சிலை. அதற்கடுத்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிற பெயர் பெற்ற ஆர்கானிக் பியூட்டி ப்ராடக்ட்ஸை தயாரித்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சாய் சீக்ரெட்ஸ் நிறுவனத்திலிருந்து ஒரு சீரமும் நலங்கு மாவு சோப்பும் ஒரு 10 பேருக்கு பரிசாக நாங்கள் வழங்க போகிறோம். ஆக மொத்தம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 40 பேருக்கு இந்த பரிசு அப்படிங்கிறது வழங்க போகிறோம். அதனால் சீரீஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், எல்லா எபிசோடையும் முழுசாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் இந்த எபிசோடில் இருந்து தான் கேள்விகள் அப்படிங்கிறது கேட்க போகிறேன். அது எங்கேருந்து எப்படி இருந்தால் வரும். அதனால் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு இது கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இப்போது ஆசீவகம்னா என்ன,
ஆசீவக துறவிகள் என்னெல்லாம் செஞ்சாங்க, யார் தான் ஆசீவகத்தை உருவாக்குனார், எதற்காக உருவாக்குனார் அப்படிங்கிற அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம ஆசீவகத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆசீவகம் அப்படிங்கிற இந்த பள்ளியை, இந்த ஒரு மார்க்கத்தை உருவாக்கியவர் மர்கலி கோசாலர். இவர் கிமு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தவராக இருக்கலாம் அப்படிங்கிறது கருதப்படுது. இவர் பௌத்த மதத்தை உருவாக்கிய புத்தர், அதே மாதிரி ஜைன மதத்தை நெறிப்படுத்திய மகாவீரர் காலத்தை சார்ந்தவர், அதாவது சமகாலத்தில் வாழ்ந்தவர். இவங்க 3 பேரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காங்க. தன்னுடைய காலகட்டத்தை சார்ந்த பல தத்துவ ஆசிரியர்களை ஒன்றிணைத்து ஆசீவகம் அப்படிங்கிற ஒரு முழுமையான நெறிமுறையை உருவாக்குனார். இதில் இந்த ஆசீவக மதத்தை நிறுவியவர்களில் பார்த்தீங்க அப்படின்னா பக்குடுக்கை நன்கணியார் ஒரு தமிழர், பூரணர் ஒரு தமிழர், மர்கலி கோசாலர் அப்படிங்கிறவரும் ஒரு தமிழர் தான். அவருடைய தலைமையின் கீழே தான் ஆசீவகம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழர்களாய் சேர்ந்து உருவாக்கின இந்த ஒரு மார்க்கம் தான் இந்தியா முழுமைக்கும் பரவி படர்ந்திருந்த ஒரு மார்க்கமாக ஒரு காலத்தில் கோலோச்சிருக்கு. பௌத்தம், ஜைனம் இது ரெண்டுத்துக்கும் அதிகமான அளவுக்கு டஃப் கொடுத்த ஒரு மதமாக ஆசீவகம் இருந்திருக்கு. இன்றைக்கி அந்த மதம் அப்படிங்கிறதே இல்லை. பிற மதங்களோட தன்னைத்தானே இணைத்து கொண்ட ஒரு மதமாக இன்றைக்கி இந்த ஆசீவகம்ங்கிறது மாறிடுச்சு. சைவம்ங்கிறது ஆசீவகத்தை எதிர்த்த ஒரு மதம். ஆனால் இன்றைக்கி சைவத்துக்குள்ளேயே ஆசீவகம் ஒன்றோட ஒன்றா கலந்துருச்சு. அதே மாதிரி ஆசீவகத்துடைய பல குறிப்புகளை, குறியீடுகளை, பல கொள்கைகளை பௌத்தம், ஜைனம்லாம் தனக்குள்ளே எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி வைணவத்திலையும் ஆசீவகத்துடைய கோட்பாடுகளை நம்மளால் பார்க்க முடியும். இப்படி ஆசீவகம் அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட அழிஞ்சே போச்சு. அதோடைய தொன்மங்கள் மட்டும்தான் இன்றைக்கி பழக்க வழக்கங்களாக மிச்சம் இருக்குது. அப்படி தான் ஐயனார் வழிபாடு அப்படிங்கிறதும் இருக்குது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ஆசீவகம்ங்கிற கான்செப்ட் ஏன் உருவாச்சு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற வரலாறு தேடி போகணும். ஆரியர்களுடைய வருகைக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே ஒரு மக்கள் கூட்டம் வாழ்ந்திருக்காங்க இந்திய துணை கண்டத்தில். ஆரியர்கள் வந்ததுக்கப்புறமா அவங்க சில கோட்பாடுகளை முன்வைக்கிறாங்க. என்ன மாதிரியான கோட்பாடுகளை முன்வைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு நல்லது நடக்கணும், நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு கடவுளுக்கு பலி கொடுக்கணும், யாகம் நடத்தணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் முன்வைக்கிறாங்க. அப்படி முன்வைச்சு அந்த பழக்கங்கிறது அதிகமாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா கர்ம வினை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கையில் எடுக்கிறாங்க. இந்த கர்மா அப்படிங்கிறது இன்றைக்கி நான் ஒரு நல்லது செய்கிறேன் அப்படின்னா எனக்கு நல்லது சேரும் அப்படிங்கிற ஒரு தத்துவமாக இருந்துச்சு. ஜைன மதம்லாம் அந்த மாதிரியான தத்துவத்தை தான் முதல்ல கையில் எடுக்குது. அதுக்கப்புறமா இது எப்படி மாறுதுன்னா, இந்த ஜென்மத்தில் நீ என்ன நல்லது செய்கிறியோ அதுதான் உனக்கு அடுத்த ஜென்மத்தில் நடக்கும். இந்த ஜென்மத்தில் நீ நல்லதாக செஞ்சினா அடுத்த ஜென்மத்தில் நல்ல ஒரு பிறப்பாக உனக்கு அமையும். அதுவே இந்த ஜென்மத்தில் நீ ரொம்ப கெடுதியாக செஞ்ச அப்படின்னா உனக்கு அடுத்த ஜென்மத்தில் அதற்கு உண்டான ஒரு கெடுதல் அப்படிங்கிறது உனக்கு நடக்கும். நீ ஒரு புழுவாவோ பூச்சியாவோ பிறப்ப, இல்லை மனுஷனாக போகிறதுனா ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு இந்த ஜென்மத்துக்கும் அடுத்த ஜென்மத்துக்கும் தொடர்பு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. இந்த கர்ம வினைக்கு பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது போன ஜென்மத்தில் நீ பண்ண பாவம் தான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் இந்த ஜென்மத்தில் அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஜென்மத்தில் நீ தப்பு பண்ணாலும் அதை நீ பரிகாரம் பண்ணி மாற்றிக்கலாம். அந்த பரிகாரம் என்னவாக இருந்துச்சுன்னா, பார்ப்பனர்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. நிலமாகவும் பசுவாகவும் தானம் பண்ணுறது வழக்கமாக இருந்துச்சு. அப்படி இல்லையா, பெரிய பெரிய யாகங்களை நடத்தக்கூடியது வழக்கமாக இருந்துச்சு. அந்த யாகம் நடத்துகிறதா இருந்தால் அந்த யாகத்துக்கும் பார்ப்பனர்களுக்கு பணம் கொடுக்கணும், அந்த யாகத்துக்கு செலவு பண்ணணுங்கிறதும் வழக்கமாக இருந்துச்சு. இப்படி ஒரு சுரண்டல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருந்தது. உதாரணத்துக்கு திருவாரூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவத்தை சொல்லலாம். திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு அரசர் இருந்திருக்கார். ஒரு 200-220 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசர் இருந்திருக்கார். அவர் ஒரு குறிப்பிட்ட நாளில் விரதம் இருக்கிறது வழக்கம். ஒரு நாள் ஊர் ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம், நாடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலான்னு கிளம்பி போகிறாரு. போனவருக்கு அன்னைக்கு அவர் விரதம் இருக்க வேண்டிய நாளுங்கிறது ஞாபகத்திலே இல்லை. அவர் அது தெரியாமல் சாப்பிட்றாரு. ஐயோ பாவம் பண்ணிட்டனே, இது எவ்வளோ பெரிய பாவமாக எனக்கு வந்துடும் அப்படின்னு கஷ்டப்படுறாரு. இதுக்கு என்னடா பண்ணலாம், இதுக்கு என்ன பரிகாரம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தலைமை குருவை கூப்பிட்றாரு. அவர் ஒரு ஊரை பார்ப்பனர்களுக்கு நீங்கள் தானம் கொடுத்துட்டிங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஒரு பெரிய அக்ரஹாரம் கட்டி அதில் ஒரு 42 பார்ப்பன குடும்பங்களை குடியமர்த்துறார். அப்படி குடியமர்த்தினதுனால அவருடைய பாவங்கிறது சரியாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஊர் இன்றைக்கும் அங்கே இருக்குது.
உத்தமதானபுரம் அப்படிங்கிறது அந்த ஊருடைய பெயர். உவேசா பிறந்த ஊர் அதுதான். இந்த ஊருடைய கதையையும் அவர் தான் எழுதியிருக்கார். ஸோ ஒரு நாள் விரதம் இருக்கிறத மறந்த பாவத்துக்கு பரிகாரமாக ஒரு ஊரே உருவாக்கப்பட்டிருக்குன்னா பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு இந்த பரிகாரங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் அப்படின்னு. இப்படி இருந்த இந்த நிலையை எதிர்த்து பல சிந்தனையாளர்கள் உருவானாங்க. இது என்னடா இது ரொம்ப மோசமாக இருக்கே அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நீங்கள் கடவுள் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லி வரி வசூலிக்கிறீங்க, ஏமாத்துறீங்க அப்படிங்கிற கொள்கைகளை முன்வைக்கிறாங்க. அப்படி கொள்கைகளை முன் வச்சவங்க புதிய மார்க்கங்களாக உருவானாங்க. அப்படி தான் புத்தர், மகாவீரர் இவங்கெல்லாம் உருவானது. பௌத்தம்ங்கிறதுக்கு முன்னாடியே ஜைன மதம் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் வேதத்துக்கு முன்னாடியே ஜைனம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஜைன மதம் இன்னும் தீவிரமானது எப்போ அப்படின்னா இந்த வேத எதிர்ப்புக்கு அப்புறமா தான். ஆனால் பௌத்தமும் சரி ஜைனமும் சரி இந்த வேதம் சொல்லக்கூடிய கர்ம வினையை ஏற்றுக்கிட்டாங்க. கர்ம வினை அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஜென்மத்தில் நீ என்ன பண்ணுறியோ அது நடக்கும். ஆனால் அதுக்கு பரிகாரங்கிறதெல்லாம் கிடையாது. நீ நல்லது செஞ்சுனா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சுனா கெட்டது நடக்கும். நீ கடவுளுக்கு கை விட்டாதான் லஞ்சம் கொடுத்தலாம் அதை சரி பண்ணிட முடியாது அப்படின்னு இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் சொல்லுச்சு. இப்படி பேசக்கூடிய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸுங்கிறது இந்தியா முழுமைக்கும் ஒரு 363 இருந்துச்சு அப்படின்னு ஜைன நூல்கள் சொல்லும். பௌத்த நூல்கள் இந்தியா முழுமைக்கும் ஒரு 62 ஸ்கூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு குறிப்புகள் கொடுக்குது. இந்த 62 பேரில் முக்கியமானவர்களாக இருந்தவங்க தமிழர்கள். பூரணக்காயவர் அப்படிங்கிற ஒரு தமிழர் என்ன பண்ணுறாருன்னா தற்செயல் கோட்பாடு அப்படிங்கிற ஒரு கோட்பாடை வைக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாமே தற்செயலாக நடக்கிறது தான். ஒருத்தன் கொலை செய்கிறதா இருந்தாலும் அது தற்செயல் தான், ஒருத்தன் நல்லது செய்கிறதா இருந்தாலும் அது தற்செயல் தான். அதனால் அந்த தற்செயலுக்கு புண்ணியம் பாவம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படிங்கிறது பூரணருடைய தத்துவம். அதே மாதிரி பக்குடை நன்கணியார் அப்படிங்கிற இன்னொரு தமிழர், இவரை பகுத காச்சாயனா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இந்த உலகம் ஒரு 5 பூதங்களும் அதோடு சேர்த்து இன்னொரு 2 பூதங்களும் சேர்த்து இந்த உலகம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் அந்த உலகத்துடைய அத்தனை படைப்புகளுக்கும் அடிப்படை அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார். இப்படி தத்துவங்களை முன்வைத்த தமிழர்களோடு சேர்த்திருக்கக்கூடிய இன்னொரு தத்துவ ஞானிகளை ஒன்றாக இணைத்து மற்களி கோசாளர் அப்படிங்கிற ஒருத்தர் உருவாக்குனது தான் ஆசிவகம். ஆசிவகம் என்ன மாதிரியான கோட்பாடை முன்வைக்குது? ஆசிவகம் ஊழியல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துக்குது. ஊழ் அப்படின்னா விதி. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே விதியால் நடக்கிறது தான். ஒரு உயிர் கருவில் உருவாகும் போதே அந்த குழந்தைக்கு என்னென்ன நடக்கணும், ஏது நடக்கும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டுருது. இந்த விதி எப்படி விதிக்கப்படுது? கடவுள் விதிக்கிறாரா? கிடையாது. இந்த விதிங்கிறது அந்த உயிர் உருவாகக்கூடிய சமயத்தில் அண்டத்தில் நட்சத்திரங்களுடைய அமைப்பு, கோளுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்து அதுக்கான விதி அப்படிங்கிறது விதிக்கப்படுங்கிறது ஆசிவகத்துடைய கோட்பாடு. அதே சமயத்தில் மறுபிறவி அப்படிங்கிறத ஆசிவகம் வேறு மாதிரி எடுத்துக்குது. எப்படி எடுத்துக்குதுன்னா ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு பிறவியை எடுக்கும்போது ஒவ்வொன்றா பிறக்கும். ஒரு 14 லட்சம் முறை இந்த மாதிரி ஒவ்வொரு பிறப்பாக இருக்கும். இந்த வாட்டி நீ மனுஷனாக பிறக்கிறேன்னா அடுத்த வாட்டி நாயா பிறப்பு, அப்புறம் குரங்கா பிறப்புன்னு போய்கிட்டே இருக்கும். ஒரு நூல்கண்டிலேருந்து நூலை எடுத்து உருவ ஆரம்பிச்சோன்னா கடைசியில் அந்த நூல்கண்டில் ஒன்றுமே இல்லாமல் முடிஞ்சு போகிற மாதிரி இந்த மறுபிறப்புங்கிறதும் அடுத்தடுத்து நிகழ்ந்து அந்த உயிருங்கிறது பிரபஞ்சத்தோடு போய் கலந்துருங்கிறது ஆசிவகத்துடைய நிலைப்பாடு. இப்படி விதியால் விதிக்கப்பட்டதற்கு நாம் எதுவுமே பண்ண முடியாது. இதை நீ மாற்றுறதுக்கு பரிகாரம் பண்ணுறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு சொல்கிறது எந்த வகையிலும் பிரயோஜனமற்றது அப்படிங்கிறது ஆசிவகம் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனுங்கிறது வரும். இந்த ஆசிவகமும் சமணமும் ஒன்று தானே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் கூட வந்திருக்கலாம். பொதுவாகவே தமிழ்நாட்டில் சமணர்கள் அப்படின்னு பதிவானதில் ஆசிவர்களையும் நம்ம சமணர்கள் அப்படின்னு பதிவு செய்கிறதுங்கிறது வழக்கமாக போயிடுச்சு. ஆனால் ஆசிவகர்கள் வேற, சமணர்கள் வேற. ஜைன மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தவங்க தான் சமணர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் சமண மதத்திற்கு அப்படியே நேரெதிராக வேற ஒரு கோட்பாட்டை கொண்டவர்களாக இருந்தவங்க தான் ஆசிவகர்கள். அவங்கள நம்ம ஆசிவகர்கள் அப்படிங்கிறது தான் பதிவு செய்யணும். ஆனால் அதே சமயத்தில் ஆசிவகத்தை போற்றக்கூடிய பாடல்களும் செய்யுள்களும் அடங்கிய நூல்களும் தமிழ் இலக்கியத்தில் உண்டு. தொல்காப்பியம் ஆசிவகத்துடைய கோட்பாடை நமக்கு பேசுது. அதே மாதிரி திருக்குறள்லையும் ஆசிவக கோட்பாடுகளை ஏந்திய குறள்களை நம்மளால் பார்க்க முடியும். ஊழ் அப்படின்னு ஒரு தனி அதிகாரத்தையே திருவள்ளுவர் எழுதியிருக்கார். இந்த ஊழ் கோட்பாடு அப்படிங்கிறது ஆசிவகத்தை சார்ந்தது, ஆசிவகத்துக்கு மட்டுமே உரியது. இந்த ஊழ்னா என்ன, அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத போக போக நம்ம பார்ப்போம். அதே மாதிரி சிலப்பதிகாரத்திலையும் ஆசிவகத்தை பற்றிய குறிப்பு அப்படிங்கிறது இருக்குது. சிலப்பதிகாரத்தில் தான் ஆசிவகர்கள் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரத்தில் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் நடந்த அந்த துயரத்தை பார்த்து கண்ணகியோடைய அப்பா வருத்தப்படுறாரு. அடா, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே அப்படின்னு கஷ்டப்படுறாரு. மனம் வெதும்பி
என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சொத்தெல்லாம் விற்று ஆசீவக துறவிகள் முன்னாடி அதை தானமாக வழங்குறாரு. இதை பாடக்கூடிய பாடலில் தான் ஆசீவகர்கள் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது சரியாக பதிவாகுது. அது மட்டும் இல்லை, ஆசீவக துறவிகள் எப்படி இருந்திருக்காங்கன்னா உலகத்தை ஆய்வு செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. விண்வெளியை பார்த்து இந்த உலகம் எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சிருக்காங்க. இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கிறத யோசனை பண்ணியிருக்காங்க. இதுக்காகவே மலை உச்சிக்கு போய் அங்கேயே தங்கி இருந்திருக்காங்க. அப்படி தங்கின அந்த துறவிகளுக்கு தான் கல்லாலான படுக்கைகள் அப்படிங்கிறத வெட்டி கொடுத்துருக்காங்க, தானமாக வழங்கியிருக்காங்க. நீங்கள் இங்கே படுத்துக்கோங்க அப்படின்னு அந்த கல் படுக்கைகளை வெட்டி கொடுத்துருக்காங்க. இதை தான் சமண கற்படுக்கைகள் அப்படின்னு பல இடங்களில் நம்மளால் பார்க்க முடியும். மதுரைக்கு பக்கத்தில் மாங்குளம்ங்கிற ஒரு இடத்துல ஒரு சமண கற்படுக்கை அப்படிங்கிறது இருக்குது. அதில் தமிழ் எழுத்தில் ஒரு கல்வெட்டு அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கும். நந்தாசிரியன் அப்படிங்கிற ஒரு துறவிக்கு நான் அந்த கற்படுக்கையை வெட்டி கொடுத்தேன் அப்படின்னு எழுதி வச்ச ஒரு கல்வெட்டு. அது அந்த கல்வெட்டு தான் தமிழ் எழுத்தில் எழுதப்பட்ட ரொம்ப பழமையான கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு தொன்மையாக இந்த பழக்கம், இந்த ஆசீவகம்ங்கிற ஒரு மார்க்கம் நமக்குள்ளே இருந்திருக்கு அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மலை உச்சியில் இருக்கக்கூடிய நிறைய கற்படுக்கைகளை நாம் இன்றைக்கி பார்க்க முடியும். இந்த மலை உச்சியில் இருந்து பல விஷயங்களை ஆய்வு செஞ்சுருக்காங்க ஆசீவக துறவிகள். இந்த உலகம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கோட்பாடு மட்டும் இல்லை, இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே ஆட்டம்ஸால் ஆனது தான், இங்கே இருக்கக்கூடிய உயிர்கள் கூட ஆட்டம்ஸால் தான் ஆனது தான் அப்படிங்கிற அணு கொள்கையை கூட அவங்க யோசனை பண்ணியிருக்காங்க. ஆட்டம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது டெமோக்ரிட்டஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க தத்துவியலாளர் தான் முதல்ல வச்சார். டொமோஸ் அப்படின்னா உடைக்க முடியும், அட்டமோஸ் அப்படின்னா உடைக்கவே முடியாத ஒன்று அப்படிங்கிற பொருள் கொடுக்கக்கூடிய விதமாக அவர் தான் அட்டமோஸுங்கிறத உருவாக்குனார். அதுதான் ஆட்டம்னு மாறிச்சுன்னு சொல்லுவாங்க. அவருடைய காலங்கிறது 5ஆம் நூற்றாண்டு. ஆனால் அவருக்கு முன்னாடியான காலகட்டத்திலே அணுக்கொள்கையை ஆசீவகம் பேசியிருக்கு, ஆசீவக துறவிகள் பேசியிருக்காங்க, தமிழர்கள் பேசியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் அணுக்களுடைய சேர்க்கையால் தான் எல்லாமே நடக்குது. இந்த அணுக்களுடைய சேர்க்கைக்கு இன்பம் துன்பம் அப்படிங்கிற ஒரு கேட்டலிஸ்ட்டுங்கிறது அவசியப்படுது அப்படிங்கிறத பக்குடுக்கை நன்கணியார் தன்னுடைய தத்துவங்களில் பேசுகிறார். இந்த பக்குடுக்கை நன்கணியார் மற்களி கோசாலரோட இணைத்து பேசப்படக்கூடிய ஒருத்தர். அவருக்கு அடுத்து ஆசீவகத்தை பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய தத்துவமும் ஒன்றா இணைஞ்சு தான் ஆசீவகம்ங்கிற கோட்பாடு உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்குடுக்கை நன்கணியார் சொல்லக்கூடிய விஷயங்கிறது தமிழர்களுடைய வாழ்வியல்லே இருக்குது. நீங்கள் நம்மளுடைய சங்க இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா அகநானூறு புறநானூறுன்னு இருக்கும். நமக்கு அகம் புறம் அப்படிங்கிறது வாழ்வியலாகவே இருக்குது. அதுலேயும் அகத்தில் பார்த்திங்கன்னா தலைவனுக்கு தலைவிக்கு இன்பம் துன்பம்ங்கிறது இருக்கிற மாதிரியே தான் பாடல்கள் எல்லாமே இருக்கும். வாழ்க்கையில் எப்படி இந்த இன்பம் துன்பம் கண்டிப்பாக தேவைப்படுதோ அதே மாதிரி அணுக்களுடைய சேர்க்கையில் இந்த இன்பம் துன்பம்ங்கிறது முக்கியமான ஒன்றா இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த இன்பம் துன்பம்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஆட்டம்ஸுடைய சேர்க்கையில் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது ஒரு வேலை செய்யுது. அதுதான் இந்த உயிர்களையும் உலகத்தையும் உருவாக்குவதற்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிற தத்துவத்தை ஆசீவகம் பேசுது. இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அடிப்படையாக ஒரு விஷயம் இருக்குது. இந்த உலகம் படைக்கப்பட்டதல்ல, உருவாக்கப்பட்டதல்ல, அது உருவாகக்கூடியது, அதுவாக உருவாகக்கூடியது அப்படிங்கிற தத்துவத்தை ஆசீவகம் பேசுது. ரிலேட்டிவ் தியரியை பற்றின விவாதத்தை பதிவு பண்ண ஒரு மார்க்கமாக, ஒரு பாதையாக ஆசீவகம் இருக்குது. இதை தொல்காப்பியர் பதிவு பண்ணுறாரு. தொல்காப்பியத்தில் பார்த்திங்கன்னா முதலெனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பு என மொழிப அப்படிங்கிற ஒன்று வரும். இதில் நிலம் பொழுது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த நிலம் பொழுது தான் முதல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் இதில் இருக்குது. இதில் இந்த நிலம் பொழுது அப்படிங்கிறது டைமையும் ஸ்பேஸையும் குறிக்குது. இந்த ரெண்டுத்துடைய இயல்பு தான் முதலாக அமையுது அப்படிங்கிற தத்துவத்தை இவர் பதிவு பண்ணுறாரு. யார்? தொல்காப்பியர். அவர் அதை எங்கேருந்து எடுத்து சொல்கிறாருன்னா ஆசீவக மரபிலிருந்து எடுத்து சொல்கிறார். ஸோ இப்படி ரிலேட்டிவ் தியரியை பேசக்கூடிய ஒன்றாவும் ஆசீவகம் அப்படிங்கிறது இருக்குது. ஆசீவகம் அப்படிங்கிறது ஒரு மார்க்கத்தை தாண்டி அது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு நெறியாக இருந்திருக்கு. ஆசீவக துறவிகள் அறிவியல் ரீதியாக பல ஆய்வுகளை செஞ்சுருக்காங்க. அந்த ஆய்வுகள் மூலமாக மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. மலை உச்சிக்கு போய் அங்கே ஆராய்ச்சிகள் செஞ்சு அந்த ஆராய்ச்சியுடைய முடிவுகளை மக்களுடைய நன்மைக்கு பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. வானியலை ஆராய்ச்சி செஞ்சு அந்த வானியல் தத்துவங்களின் அடிப்படையில் இந்த உலகம் எப்படி இயங்குது, இந்த உலகத்துடைய நியதி என்ன அப்படிங்கிறத யோசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. அப்படி என்னென்ன மாதிரியான ஆய்வுகள்லாம் செஞ்சாங்க, அதில் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, மக்களுக்கு அது எப்படி நன்மை செஞ்சது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே
அடுத்த எபிசோடில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் ஆசிவகம். இந்த ஆசிவகத்தை உருவாக்குன மர்கலி கோசாலர் உண்மையிலேயே தமிழரா? அவர் பிறந்தது தமிழ்நாடா? அவர் தமிழர்னா ஏன் அவரை மர்கலி கோசாலர்னு வட இந்தியாவில் சொல்கிறாங்க? அப்படி என்ன பெயர் மாற்றம்ங்கிறது அவருக்கு நடந்திருக்கு. அவருடைய இயற்பெயர் தான் என்ன? அவருக்கும் ஐயனாருக்கும் என்ன சம்பந்தம்? ஆசிவகம் அப்படிங்கிறது உண்மையிலேயே அணுக்கள் பற்றி பேசுதா, பிரபஞ்சத்தை பற்றி பேசுதா? அப்படி பேசுகிறதா இருந்தால் எப்படி பேசுது? அதே மாதிரி ஆசிவகம்ங்கிறது ஊழ் பற்றி பேசுது. விதி தான் எல்லாமேன்னு சொல்லுது. பிறக்கும் போதே அது தீர்மானிக்கப்பட்டுடுது அப்படின்னு சொல்லுது. எல்லாமே நட்சத்திரங்களின் அடிப்படையில் தான் நடக்குது அப்படின்னா அது ஜோசியத்தை பேசுதா? ஜோசியத்தை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம், ஒரு மதம் தான் இந்த ஆசிவகமா? எது உண்மை? இது எல்லாத்தையும் அடுத்த எபிசோடில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். மறுபடியும் ஒரு வாட்டி நினைவுபடுத்துகிறேன், சீரீஸை நல்லா கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்த எபிசோட், அதுக்காக அடுத்த எபிசோட்லேயும் கவனமாக பாருங்கள். 3rd எபிசோடோட எண்டில் ஒரு குவிஸ் போட்டி அப்படிங்கிறது இருக்க போது. அந்த போட்டியில் எல்லா கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொல்கிறவங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு பரிசுகள் அப்படிங்கிறது வழங்க போகிறோம். என்ன மாதிரியான பரிசுகள் எத்தனை பேருக்கு வழங்க போகிறோம் அப்படின்னா, திரு கா. நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் எழுதின ஆசிவகமும் ஐயனார் வரலாறும் அப்படிங்கிற இந்த புத்தகம் ஒரு 10 பேருக்கு பரிசாக தரப்போகிறோம். அதுக்கடுத்து பல முக்கியமான கட்டுரை களஞ்சியங்களை தனக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய, மிக முக்கியமான இதழ்களை வெளியிடக்கூடிய, மிக மிக முக்கியமான புத்தகங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய விகடன் குழுமத்திலிருந்து டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன், அவங்களுடைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது 1 வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனை விகடன் நமக்கு தரப்போகிறாங்க. நம்மளுடைய பிகி பஸ் ஒரு 10 பேருக்கு. இந்த டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக விகடன், ஜூனியர் விகடன் மாதிரியான இதழ்களை நீங்கள் ஆன்லைனில் படிச்சுக்க முடியும். அவங்களுடைய கட்டுரைகள் இருக்கு இல்லையா, அந்த கட்டுரைகளை நீங்கள் வாசிக்க முடியும். அவங்க வெளியிட்ட புத்தகங்கள், டிஜிட்டல் புத்தகங்களை நீங்கள் அதில் படிக்க முடியும். ஏன், அதை ஆடியோ புக்ஸாகவும் நீங்கள் கேட்க முடியும். ஸோ 1 இயருக்கு இது ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதற்கடுத்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிற பெயர் பெற்ற ஆர்கானிக் பியூட்டி ப்ராடக்ட்ஸை தயாரித்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சாய் சீக்ரெட்ஸ் நிறுவனத்திலேருந்து ஒரு சீரமும் நலங்கு மாவு சோப்பும் ஒரு 10 பேருக்கு பரிசாக நாங்கள் வழங்க போகிறோம். அதுக்கடுத்து டிஜிட்டல் குயவன் 3D பிரிண்டிங் மூலமாக நமக்கு ஒரு 10 பேருக்கு ஐயனார் சிலை அப்படிங்கிறது பரிசாக வழங்க போகிறோம். இதில் இந்த டிஜிட்டல் குயவன் இருக்கு இல்லையா, இந்த டிஜிட்டல் குயவன் வேறு யாரும் கிடையாது, நம்மளுடைய ஜான் தான். அவர் புதுசாக ஒரு 3D ஷாப்புங்கிறத ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய கடை சார்பாக நமக்கு இந்த 10 பேருக்கு இந்த ஸ்பான்சர் அப்படிங்கிறத தந்திருக்காங்க. இந்த ஐயனார் சிலை அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கப்பட்ட சிலை. இப்படி ஒரு சிலைங்கிறது பரவலாக கோயில்களில் நீங்கள் பார்க்க முடியாது. இது 11 இல்லைன்னா 12ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு ஐயனார் சிலை. அப்படி அகழ்வாராய்ச்சியில் எடுக்கப்பட்ட அந்த சிலையை மாடலாக வச்சு தான் இந்த 3D பிரிண்டிங் சிலையை ஜான் உருவாக்கியிருக்காரு. அதுதான் உங்களுக்கு பரிசாக தரப்போகிறார். உங்களுக்கு வேறு மாதிரியான 3D பிரிண்டிங்லாம் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக அவருடைய கடையை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆக மொத்தம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 40 பேருக்கு இந்த பரிசு அப்படிங்கிறது வழங்க போகிறோம். இதை எப்படி தேர்ந்தெடுக்க போகிறோம், அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே பழைய வீடியோவிலே நாங்கள் சொல்லியிருந்தோம். சரி, எபிசோடை பார்த்து நோட்ஸ்லாம் எடுத்து வைங்க. அடுத்த எபிசோடில் இன்னும் டீட்டெயிலாக ஆசிவகத்தை பற்றி அலசுவோம்.